100% தேர்ச்சியை பெற்று இந்த 24-25ஆம் கல்வியாண்டிலே இந்த தென்காசி மாவட்டத்திற்கு மிக பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறீர்கள். அந்த மாணவர்களுக்கும் அதற்கு பயிற்சி அளித்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, அடுத்த வருடமும் இதைவிட அதிக மதிப்பெண்கள் பெற்று இன்னும் நீங்கள் மெருகேற்றப்பட வேண்டும். எப்போதுமே உங்களுடைய நோக்கம் அத்தனையும் கல்வியில் மட்டுமே இருக்க வேண்டும். எண்ணங்களில் சிதறவே கூடாது. எண்ண குவிப்பு இருக்க வேண்டுமே தவிர எண்ண சிதறல்கள் வரவே கூடாது. எண்ண சிதறல்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாதை விலகிய கால்கள் உடுப்பாய் சேர்வதே இல்லை. எனவே அத்தனை மாணவிகளும் பாதை மாறாமல் உனக்கான ஒரு இலக்கை வகுத்துக் கொண்டு அந்த இலக்கை நோக்கி உன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். விளக்கை நாடக்கூடிய விட்டில் பூச்சிகளாய் ஆசையில் மோசம் போய்விடாதீர்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே என்ற ஒரு மிகப்பெரிய புரிதலை அத்தனை குழந்தைகளும் உங்களுடைய மனதிலே பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமே. இன்றைய நாட்களில் உனக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது 2 விஷயங்கள். ஒன்று, உன்னை நீ ஜெயிக்கணும். புத்தர் அழகாக கூறியிருப்பார், 1000 போரில் வெல்வதை காட்டிலும் உன்னை நீ வெல்வது கடினமானது, அதுவே உகந்தது என்று குறிப்பிட்டிருப்பார். ஆம் அன்பு மாணவிகளே, அடுத்தவர்கள் நமக்கு எதிராளிகளும் அல்ல, போட்டியாளர்களும் அல்ல. உனக்கு போட்டி நீயே, உனக்கு எதிரி நீயே என்பதை பொறித்து வைத்துக் கொள். உன்னுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றுவதற்கு உன்னை நீ ஜெயிக்கணும். அதுல ஒன்று, உன்னுடைய தூக்கம். காலையில தூங்குறது எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். 8 மணி வரை தூங்க விட்டால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். ஆனா தூங்க முடியாது. அப்போ உன்னுடைய தூக்கத்திலிருந்து நீ எந்திரிக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். அதை நீ பழக்கப்படுத்திக் கொண்டாலே பாதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்றுவிட்ட. அதே மாதிரி 2வது, சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிமையானாலும் நம்ம வாழ்வை இழந்திருப்போம். அது டிவி சீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல நீ ரீல்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல நீ பசங்களோட ஷேர் பண்றது எதுவா வேணா இருக்கணும், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எதுவா, இது அத்தனையுமே உன்னுடைய வளர்ச்சியை அடுக்கக்கூடியது. அதில் நல்லது இருக்கிறது, அதை மட்டும் எடுத்துக்க. அன்னப்பறவை போல எது உனக்கு உணர்ந்தது அப்படின்னு பார்த்து அதை மட்டும் நீ தேர்வு செய்து அந்த மொபைலை பயன்படுத்திக்கலாம். இப்போது படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது அவ்வளவாக தேவையில்லை என எண்ணுகிறேன். எனவே அதை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு தூக்கத்தை, சோசியல் மீடியாவையும் சற்று ஒதுக்கி வைத்தாலே, தேவையற்ற நண்பர்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்திவிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது நீ நினைக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை உயரமாக இருக்கும். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். சுவாமி விவேகானந்தர் அவர்தான் சொல்லியிருப்பாரு, என்னால் இயலாது என்று ஒருவாரம் சொல்லாதே, ஏனெனில் நீ வலிமை மிக்கவன், அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு. எனவே அத்தனை மாணவிகளும் அதை நம்புங்க. ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு உங்களுடைய பாதையிலே நீங்கள் பயணப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஒரு கவிதையை எழுதியிருப்பார், நீ சிறிய விதைதான், உனக்குள் பிரமாண்டமான ஆலமரம் புதைந்து கிடக்கிறது. உன்னுடைய வேர்களுக்கு அந்த பாதையை
காமராஜர்